ஹாய் சுட்டி ஸ்டோரி வியூவர்ஸ். இந்த கதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் பீம் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு யாருமே கிடையாது. அவன் தனியாகவே வாழ்ந்து வந்தான். நமக்கு தான் யாருமே இல்லையே. நம்ம பக்கத்துல ஊர்ல உள்ள மாமாவிட வீட்டுக்கு போவோம். அங்க போய் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். அடுத்த நாள் பீம் தன்னோட மாமா ஊருக்கு அவன் பஸ்ஸில் சென்று கொண்டே இருந்தான். பீம் அந்த ஊருக்கு வந்த பிறகு தன் மாமாவை தேடிக்கொண்டு இருந்தான். அவன் ஒரு வழியாக தன் மாமாவை கண்டுபிடித்து விட்டான். அவரை பார்க்க அவன் வந்து கொண்டே இருந்தான். மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா? நான் உங்களை தேடிதான் இந்த ஊருக்கு வந்தேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு யாருமே இல்லை என்று. நான் பார்த்த வேலையும் போய்விட்டது. உங்க கடையில் நான் சேர்ந்துக்கலாமா மாமா? நான் நல்லா இருக்கேன் பீம். நீ நல்லா இருக்கியா? அப்படியா, சரி, வேலையில் சேர்ந்துக்கோ. ஆனால் என்னிடம் அதிகம் லாபம் எதிர்பார்க்க கூடாது. நீ என்னோட சொந்தக்காரன் என்பதால் தான் நான் இந்த வேலையில் உன்னையே அனுமதிக்கிறேன். மாமா, நான் அதிகமான சம்பளம் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க எனக்கு வேலை கொடுத்தது ரொம்ப பெரிய நன்றி மாமா. நான் இந்த கடையில கண்டிப்பாக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பேன் மாமா. அடுத்த நாள் பீம் அந்த கடையில் சேர்ந்து அவன் நல்ல முறையில் வியாபாரம் செய்து வந்தான். அந்த ஊரில் பீம் தங்குவதற்கு ஒரு வீடு பார்த்து கொண்டே இருந்தான். இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த வீட்டில் நான் தங்கிக் கொள்ளலாமா? நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கின்றேன். நான் உங்களுக்கு வாடகையை கண்டிப்பாக கொடுத்து விடுறேன். நீ இந்த வீட்டை தங்கிக்கோ, ஆனால் மாசம் மாசம் கரெக்டான வாடகை கொடுத்துடணும். நீ வாடகை கொடுக்கலன்னா நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். அதனால நீ கண்டிப்பாக 1ஆம் தேதிக்குள்ள நீ வாடகை கொடுத்து விடணும். நாம் நினைச்ச மாதிரியே நம்ம மாமா வேலையில சேர்ந்துட்டோம். அதே மாதிரி நமக்கு நல்ல வீடும் கிடைச்சிருச்சு. இந்த வேலையில நம்ம எப்படியாவது முன்னேறணும். அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கணும். இங்கேயே ஒரு வீடை வாங்கணும். பீம் அந்த தர்பூசணி கடையில் நல்லபடியாக வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய மாமா அவனுக்கு அதிகமாக வேலை செய்து அவனிடம் கம்மியான சம்பளம் மட்டுமே கொடுத்தான். என்ன பீம், இப்ப பார்த்தாலும் சம்பளம்னே கேட்குற? ஒரு பேர் தானே இருக்க, உனக்கு கம்மியான சம்பளமே போதும். இந்த கடை விட்டா உனக்கு வேற எந்த கடையாவது வேலை கிடைக்குமா? நம்ம இந்த வேலையை செஞ்சு ரொம்ப தப்பா போச்சு. இந்த மாமா நமக்கு கம்மியான சம்பளம் தான் கொடுக்குறாரு. அது சாப்பாடு செலவுக்கே போயிடுது. இப்போ நான் 1ஆம் தேதி வரை ஆக போகுது. அதுக்கு வர நான் வாடகை கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. என்ன சின்னையா, நல்லா இருக்கியா? உன் கடையில் ஒரு ஆள் சேர்ந்துருக்கானாமே, அவன் உன்னோட சொந்தக்காரனாமே. சரி, நாளைக்கு எனக்கு 50 தர்பூசணி பழம் வேணும், எங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுரு. ஆமாம், அவன் என்னோட சொந்தக்காரன் தான். அவனுடைய பேர் பீம். அவனுக்கு யாருமே இல்லை. அதனால தான் என் கடையில் அவன் ஜாயின் பண்ணியிருக்கான். ஓகே, நாளைக்கு நான் உனக்கு 50 தர்பூசணி பழத்தை உங்கள் ஊருக்கு அனுப்பிடுறேன். பீம் அந்த ஊருக்கு 50 தர்பூசணி வித்துட்டு வந்தான். அப்போது அந்த வழியில் ஒருவர் மயங்கி கிடந்தார். அதை பார்த்து அவன் பயந்துட்டு அவருக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர் எழுந்த பிறகு பீமிடம் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். தம்பி, நீ யாருன்னு தெரியல. நீ எனக்கு உதவி செய்தது ரொம்ப நன்றிப்பா. 2 நாளா சாப்பிடல, அதனால தான் நான் மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு உதவி செய்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்ன ஐயா சொல்றீங்க? 2 நாளா சாப்பிடலையா? எங்க வீட்டுக்கு வரீங்களா? நான் உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன். அதுக்கு காசும் எதுவும் வேண்டாம். நான் உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன். வீட்டுக்கு வந்தவுடன் அந்த பெரியவர் தேவதையாக மாறிவிட்டாள். அதை பார்த்து பீம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருந்தான். அப்போது தேவதை அவனிடம் பேசிய, என்ன பீம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கியா? நான் தான் பெரியவர் போல் வேடம் அடைந்தேன். ஆனால் அந்த பெரியவருக்கு யாருமே உதவி செய்யவில்லை. ஆனால் நீ மட்டும் தான் அந்த பெரியவருக்கு உதவி செய்தாய். உனக்கு என்ன வேண்டுமால் கேள். அப்போது அந்த இடத்துக்கு பீமோட ஓனர் வந்து அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள். என்ன பீம், 2 மாசமாவது இன்னும் வாடகை கொடுக்கல? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இப்போவே காலி பண்ணு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போவே நீ காலி பண்ணிடு. பீம், நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இப்போ உனக்கு வீடு இல்லை. நான் சொல்றதை கொஞ்சமாவது கேளு. நான் உனக்கு வீடு தரேன். அது வாட்டர்மெலான் ஹவுஸ். அதுலேருந்து வாட்டர்மெலான் ஜூஸ் வரும். அதை வச்சு நீ கடை வச்சுக்கோ. தேவதை சொன்னது போல அங்குள்ள வாட்டர்மெலான் ஹவுஸை பீம் பார்த்து கொண்டிருந்தான். அதிலிருந்து வாட்டர்மெலான் ஜூஸ் வந்து கொண்டிருந்தது. அதையும் அவன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான். என்னால இது நம்பவே முடியலையே. இந்த வாட்டர் மெலன் ஹவுஸ் என்னுடையதா? கொஞ்ச நாள்லயே அந்த வாட்டர்மெலன் ஹவுஸ் ஃபேமஸ் ஆகிவிட்டது. அதனால் பக்கத்து ஊரிலிருந்தும் அந்த ஊரிலிருந்தும் நிறைய மக்கள் அந்த வாட்டர்மெலன் ஹவுஸை பார்க்க வந்தார்கள். பீம்
அந்த வாட்டர்மெலான் ஜூஸை வச்சு அவன் ஒரு கடையை வைத்தான். அந்த கடை நல்லபடியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஊரில் மக்கள் எல்லாரும் அவனிடம் தான் வாட்டர்மெலான் ஜூஸ் வாங்குவார்கள். கொஞ்ச நாளிலே பீமோட மாமா பீமை தேடி வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு வியாபாரம் போகவில்லை. அதனால் அவன் கடையை இழுத்து மூடிவிட்டான். மாமாவுக்கு வேலை இல்லாமல் பீமை தேடி அவன் வந்து கொண்டிருந்தான். என்ன பீம், நல்லா இருக்கியா? நான் உனக்கான சம்பளத்தை கொடுக்கலை, அதனால் தான் என்னோட வியாபாரம் ஒழுங்கா போகாமல் நான் கடையை இழுத்து மூடிவிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா, இப்போ எனக்கு வேலை இல்லை, வேலை தரியா? என்ன மாமா என்னிடம் மன்னிப்பு கேட்குறீங்க? பரவாயில்ல மாமா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்க இந்த கடையில ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கான சம்பளத்தை கரெக்டா நான் கொடுத்துருவேன் மாமா. தன் தப்பை உணர்ந்த மாமாவை பீம் அவன் கடையில் சேர்த்து விட்டான். அதுக்கப்புறம் பீம் மாமா 2 பேரும் சேர்ந்து அந்த கடையை நல்லபடியாக நடத்தி வந்தார்கள். அங்குள்ள ஊரில் எல்லா மக்களும் அங்கே தான் வாட்டர்மெலான் ஜூஸ் வாங்குவார்கள். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.